இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகள். நாட்டப்பட்ட வசனத்துல முதலாவது ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் என்னது? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. 2வது கட்டளைகள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு சில கட்டளைகள்லாம் இருக்கு. என்னன்னு பார்ப்போம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும், தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிக அதிகமாய் தேறும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. என்ன சொல்றாங்க? நீங்கள் என்னென்ன பிரகாரமாய் நடக்கவும், தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேறவும். என்ன கட்டளைகள்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படியே நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். முதலாவது என்ன சொல்றாங்க? ஒரு கிறிஸ்தவனா இருக்கணும், என்னென்ன பிரகாரமா நடக்கணும், எப்படி தேவனுக்கு பிரியமா நடக்கணும், இஷ்டத்துக்கு வாழ முடியாது. கிறிஸ்தவர்களா இருந்தா ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த நேரத்துல நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்லாம் எங்க பைபிள்ல சொல்ல. கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்கள். சில கட்டளைகள் கிறிஸ்தவனா இப்படித்தான் வாழணும். முதலாவது என்னது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பரிசுத்தம் அப்படின்னா என்னன்னா, என்ன சொல்றாங்க? பரிசுத்தம் அப்படின்னா அதர்ன்னு சொல்றாங்க. எப்படி தேவன் பரிசுத்தமா இருக்கிறார் அப்படின்னா, நிறைய சமயத்துல பரிசுத்தம் வந்து ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட் கிடையாது. கடவுளுக்கு வந்து ஆம்னி பிரசன்ட், ஆம்னிஷியன்ட், ஆம்னிபோட்டன்ட் சொல்லுவாங்க. கடவுளால் எல்லாம் செய்ய முடியும், கடவுள் எங்கேயும் இருக்கிறார், கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி பரிசுத்தமா அவருடைய ஒரு குணாதிசயம், ஒரு ஆட்ரிபியூட் அப்படி கிடையாது. கடவுளுக்கு நிறைய ஆட்ரிபியூட் இருக்கு. அந்த ஆட்ரிபியூட் எல்லாமே ஒண்ணு சேர்ந்ததுனால அவர் பரிசுத்தம். என்ன சொல்ல வர அப்படின்னா, பரிசுத்தம் அப்படின்னா கடவுள் மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் வித்தியாசமானவர். அவருடைய தன்மைகள் அதை வெளிப்படுத்துகிறது. கடவுள் நம்ம காட்டிலும் அவர் வந்து ரொம்ப வேறு பிரிக்கப்பட்டவர், வேற லெவல் அவரு. அதுதான் பரிசுத்தம். எப்படி கடவுள் வந்து அவர் நம்ம போல இல்ல, அவருக்கு வந்து இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், அன்பு உள்ளவர் அப்படிலாம் பாக்குறோம். அப்போ பரிசுத்தம்னா வேற. நம்மளும் வந்து ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வேற மாதிரியான வாழ்க்கை வாழணும். அது எப்படி வாழ முடியும் அப்படின்னா, நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? நம்ம தேவனை போல காட் லைக் கடவுளை மாதிரி நம்ம இமிட்டேட் பண்ணும் போது, அவருடைய சாயலாக நம்ம மாறும் போது நம்மளும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக வேற மாதிரி வாழணும், பரிசுத்தமா வாழணும். இங்க இந்த இடத்துல அப்படிதான் சொல்லுது. தேவனை அறியாத அஞ்ஞானிகள் தான் என்ன பண்றாங்க? மோகேட்சிக்கு உட்படுறாங்க. அது மாதிரி இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கணும்? சரீர பாண்டத்தை கனமாயும் பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். பரிசுத்தம் அப்படின்னா என்னது? வேறன்னு அர்த்தம். கடவுள் வந்து நம்ம காட்டிலும் டிஃப்ரெண்டா இருக்காரு. வேற உயர்ந்தவராக வேறையா இருக்காரு. எப்படி இருக்கிறாரு? ஏன்னா அவர் கடவுள் எப்பவுமே அப்படி இருக்கிறாரு. அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது. நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும் அப்படின்னா, நம்ம கடவுளை போல நம்ம வாழும்பொழுது நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய பிஹேவியர் கடவுளை மாதிரி இருக்கும்பொழுது நம்ம மற்றவர்களை காட்டிலும் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தமாக நம்ம வாழ்வோம். அதான் பரிசுத்தம் அப்படின்னு பார்க்க முடியும். அதாவது என்ன சொல்றாங்க? நீங்கள் சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவராய் இருக்கிறீர்களே. சகோதர சிநேகம் ரொம்ப முக்கியம். அன்புல இன்னும் அதிகமாய் பெருகும். 2வது காரியம். 11வது வசனம் சொல்லுது, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கையினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். Make it your ambition that you will not be dependent on no one. யாரையும் சார்ந்து நம்ம இருக்கக்கூடாது. யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. நம்ம சொந்த கையினாலே வேலை செஞ்சு சாப்பிடணும். நம்ம வாழ்க்கையின் ஒரு லட்சியம் என்னவா இருக்கணும்?
நம்ம யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. நம்ம சொந்த கையினால வேலை செய்து சாப்பிட வேண்டும். தெசலோனிக்கேர்ல 2 தெசலோனிக்கேயர் இப்படியே வாசிக்கிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும், ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும், உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல், நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்றோம். என்ன சொல்றாங்க? எப்படி என்ன விதமா பின்பற்றணும்? நாங்க என்ன பண்ணல, ஒழுங்கற்று நடக்கல. யார்கிட்டயும் இலவசமா வாங்கி சாப்பிடல. நாங்க என்ன பண்ணோம், உங்களுக்கு யாருக்கும் பாரமா இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். ஏன் அப்படி பண்ணோம்? நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்றே அப்படி செய்றோம். சில சமயத்துல நம்ம யோசிக்கலாம். இல்ல, வேலை ஆவிக்குரிய காரியம் கிடையாது. பவுல் சொல்லுவார், வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. என்ன கட்டளை சொல்றாரு? சாப்பா வேலை ஆவிக்குரிய காரியம் இல்லையா? சாப்பாடும் ஆவிக்குரிய காரியம் கிடையாது. அப்படி நம்ம சாப்பிடாம ரொம்ப நேரம் இருக்க முடியாது. உங்களில் சிலர் யாரொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு கூட்டி சொல்கிறோம். எத்தனை வாட்டி கட்டளை கட்டளை கட்டளை. ஒரு முக்கியமான ஒரு கட்டளை என்னது? வேலை சாப்பிட்டு சாப்பிடணும். வேலை செய்து சாப்பிடணும். சொந்த சாப்பாட்டை சாப்பிடணும். யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவம் ஒரு ஒழுங்கற்று நடக்கிற ஒரு வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவம் ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்க்கை. அடுத்தது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர்முறைகளை உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் உத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாரனைக்காரனாவது பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனம் சொல்றது, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, அதுதான் பரிசுத்தம் பார்த்தோம். நம்ம தேவனை பின்பற்றுகிறவங்கன்னா நம்ம பரிசுத்தமா ஆகிறோம். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வேற மாதிரி மாறுறோம், தேவன் மாதிரி மாறுறோம், அப்படி பார்த்தோம். அன்புல நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம். பரிசுத்தம் அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி மற்றவர்கள் போல நம்ம வாழ முடியாது. நம்ம தெசலோனிக்கேயர்ல பார்த்தோம், தேவனை அறியாதவர்கள் அவங்ககிட்ட என்ன பண்றாங்க? மோக இச்சைக்கு உட்படுறாங்க, அப்படி பார்த்தோம். நம்ம தேவனை அறிந்தவர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இப்படி வாழ வேண்டும். இந்த ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, விபச்சாரக்காரனாவோடு அசுத்தனாவோடு விக்கிரகாரனாகிய பொருளாசைக்காரனாவோடு தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கொரிந்தியர்ல கூட இது மாதிரி ஒரு வசனம் வரும். கொரிந்தியர், எபேசியர் இவங்கெல்லாம் புறஜாதிகள். அவங்க யூதர்கள் கிடையாது. அவங்க அவங்க கடவுளுக்கு அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் அவங்க கடவுளுக்கு மாரல்ஸ்லாம் இல்லை, ஒழுங்கு இல்லை, இப்படிதான் வாழ்றோம் கிடையாது. எப்படி வேணா வாழலாம். உங்களுக்கு கடவுளுக்கு பலி செலுத்தினா அந்த கடவுள் அவங்களை ஆசீர்வதிக்கப்படும். அப்படி ஒரு மனநிலையில் தான் வாழ்ந்தாங்க. இவங்க புறஜாதிகள். ஆனா இவங்க யூதர்களுடைய தேவனை பற்றி தெரியும். யூதர்கள் எப்படி இருப்பாங்க? ஒழுக்கமா இருப்பாங்க. ஏன்னா அவங்க தேவன் சொல்றார், கொலை செய்யப்பட்டிருப்பாயாக, திருடாது இருப்பாயாக, அது மாதிரி சொல்லி இருக்கிறாரு. அப்போ இந்த புறஜாதிகள் கிட்ட சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது எப்படி தேவனை பின்பற்ற வேண்டும், இப்படித்தான் வாழணும். அப்போ கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒருவன் இருந்தா அவன் இப்படிதான் வாழ வேண்டும் அப்படின்னு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்ல வரேன்? இது எந்த கான்டெக்ட்ல எழுதப்பட்டது அப்படின்னா, இந்த வருஷம் சொல்லு, விபச்சார காலனாவோட அசுத்தனாவோட விக்கிரக காலனாகிய பொருளாசை காலனாவோட தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? அப்போனா இது மாதிரி செய்யறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் சொல்றேன், இது என்ன கான்டெக்ட்ல என்ன பின்னணியில எழுதப்பட்டதுன்னா, இது எபேசியருக்கு இதே மாதிரி கொரிந்தியருக்கு எழுத போறோம். என்ன சொல்றாங்க? இது மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க அப்படி சொல்ல, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படின்னா இப்படி செய்யறவங்க கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இருக்கிறவங்க இப்படி செய்ய மாட்டாங்க அப்படிதான் சொல்ல வராங்க. தேவனை பின்பற்றுறவங்களுடைய செயல் இப்படி இருக்காரு அப்படி சொல்ல வராங்க. நான் சொன்ன மாதிரி இது யூதர் அல்லாத
மற்றவர்களுக்கு எழுதப்பட்டது. அவங்களுடைய வாழ்க்கை வந்து இந்த இடத்துல வாசிக்கும்போது, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல தேவனை அறியாத அஞ்ஞானிகள் தான் என்ன பண்றாங்க? தேவனை அறியாதவங்க தான் என்ன பண்றாங்க? பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. தேவனை அறிந்தவர்கள் இப்படித்தான் வாழணும். பரிசுத்தமா வாழணும். தேவனை பின்பற்றி வாழ வேண்டும். அப்ப அப்படி வாசிக்கிறோம். ஸோ மற்ற ஜாதிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. ஆனா ஒழுக்கமா வாழணுமா? எப்படி வாழணும்? சில பேர் என்ன சொல்றாங்க? வஞ்சிக்கிறாங்க. இல்ல நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் பவுல் சொல்றாரு, வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையா இருங்க. நம்ம இப்படிதான் வாழணும். இந்த கட்டளையின்படி தான் வாழணும் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப இந்த நாட்டப்பட்ட வசனம் ரட்சிக்கும். இந்த தலைப்பின் கீழ 2 முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது ஒரு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்பட்டது என்னது? எது நல்ல செய்தி? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தோம், அறிந்தோம் இருக்கிறோம். 2வது, நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும், தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு கொடுத்த கட்டளைகள். நமக்கு கொடுத்த கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்ம எப்படி நடக்கணும்? எப்படி நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும்? என்னென்ன கட்டளைகள்? முதலாவது, பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவே சொல்றார். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. எனக்கு இயேசுவே சொல்லிட்டாரு. அன்பாய் இருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 2வது. 3வது, யோக்கியமா நடக்கணும். உங்கள் சொந்த கையினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். 4வது, பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, ரொம்ப முக்கியம், தேவனை பின்பற்றணும். அன்பா இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். சொந்த கையினாலே வேலை செய்யணும். தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கட்டளைகளாக நம்ம பார்க்கிறோம். தேவனை பின்பற்றுகிறவர்களாகினா முன்னாடி சொன்ன 3 காரியமும் வருகிறது.